Hi friends, welcome to Three Roses channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு இட்லி பொடி ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்தியா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நான் உளுந்து எடுத்துர்க்கேன் 1 கப். நான் கருப்பு உளுந்து, வெள்ளை உளுந்து ரெண்டுமே கலந்து 1 கப் எடுத்துர்க்கேன். நீங்க தனித்தனியா கூட எடுத்துக்கலாம். கடலை பருப்பு அதே அளவு, அதே குவாண்டிட்டி எடுத்துர்க்கேன். பொட்டுக்கடலை அதை விட பாதி அளவு எடுத்திருக்கேன். பாசி பருப்பும் பொட்டுக்கடலை எடுத்த அளவே எடுத்திருக்கேன். கொள்ளு எடுத்திருக்கேன் சின்னதா 1 கப்ல. இது சேர்க்கறதுனால ரொம்பவே ஹெல்தியா இருக்கும். அதே அளவு கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். நீங்க வெள்ளை எள்ளு வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பெருங்காயம், கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 10 கட்டி சின்னதா எடுத்திருக்கேன். கட்டி பெருங்காயம் யூஸ் பண்றதுனால உங்களுக்கு வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். பூண்டு 10 பல் எடுத்து நசுக்கி வச்சிருக்கேன். வரமிளகா ஒரு 15 நம்பர் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 3 காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை ஆல்ரெடி வாஷ் பண்ணி நல்லா வெயிலில் ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது ஒரு ஃபுல் பவுல் எடுத்துக்கோங்க. இந்த கருவேப்பிலை இந்த பொடிக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். தேவையான கல்லுப்பு எடுத்திருக்கேன். இப்போ இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க. மீடியம் ஃப்ளேமில் பொறுமையாக ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்க. கலர் சேஞ்ச் ஆகாமல் ஸ்மெல் நல்லா வர வரைக்கும் அதை நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க. வறுத்த இன்க்ரீடியன்ட்ஸை ஒரு பெரிய பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கூல் டவுன் பண்ணிடுங்க. கருவேப்பிலை ஆல்ரெடி நம்ம வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சதுனால ஜஸ்ட் அந்த வானலோட சூட்லே நம்ம வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே ஃபேனில் நல்லா கூல் பண்ணதுக்கப்புறம் மிக்சர் ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தேவையான கன்சிஸ்டன்சிக்கு பல்ஸ் மோடில் வச்சு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. பொடி ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குருணையாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்மளோட இட்லி பொடி ஃப்ரெஷ்ஷாக ரெடி ஆகிடுது. ஸோ இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு இந்த பொடியை மினி இட்லி கூட சர்வ் பண்ண போகிறேன். நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு பொடி இட்லி மாதிரியும் இதை செஞ்சு கொடுக்கலாம். பொடி இட்லி எப்படி பண்ணுறது அப்படின்ற ஒரு ஷார்ட்ஸ் நான் நாளைக்கு அப்லோட் பண்ணுறேன். மினி இட்லி பண்ணுறதுக்கு பிளேட்டில் கொஞ்சமாக ஆயில் கிரீஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பேட்டர் ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்தோம்னா மினி இட்லி சாஃப்டாக ரெடி ஆகிடும். நீங்களும் இந்த காம்பினேஷன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்திலே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வரும். சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸ் வேணும்னா நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.